Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject multivariate data analysis for unannounced exam November-December 2024. The subject code is OMG 355 multivariate data analysis and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion and important question discussion for this particular subject. And before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. This subject is one of the elective subject. So in this subject வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். ஒரு 3 to 4 ஏரியாஸ் கான்சென்ட்ரேட் பண்ணாவே கண்டிப்பா உன்னால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். பட் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா you want to see about data analysis. So regression modeling நிறைய டைப்ஸ் இருக்கு. So இதுல வந்து பாத்தீங்கன்னா different models பத்தி நீங்க படிப்பீங்க. So there are chances like part C and even in some units where you study about regression modeling அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா application oriented questions வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. That is ஒரு டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கேட்கலாம். ரைட், ரெக்ரெஷன் மாடலிங் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம். ரைட், நீ படிக்கிற மாடலை இந்த டேட்டாக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மை சஜஷன் வில் பி, நான் கொடுக்குற டாபிக்ஸ் சாய்ஸ் இல்லாம கண்டிப்பா படிங்க. ஸோ தட் யூ கேன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். நாட் ஓன்லி கிளியரிங், யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கோர் மோர் மார்க்ஸ் பிகாஸ் ஆப்வியஸ்லி நீ எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண முடியும். ரைட், அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஐ ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். பட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட், கண்டிப்பா அப்ளிகேஷன் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் வரலாம். ரைட், சோ படிக்கும் போதே மேக்ஸிமம் எவ்வளவு பாசிபிள், சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ரெஷன் மாடலிங் படிக்கிறீங்க அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டேட்டா கேட்டா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டலாம். ரைட், சோ அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சோ வித் திஸ் introduction we will start this video. So we'll start with unit wise discussion. So unit wise discussionல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து very small units, but டெஃபினட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் அனாலிசிஸ் நிறைய இருக்கும். ரைட், சோ இப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள் யூனிட் வேர் இந்த மல்டிவேரியட் டெக்னிக்ஸ். வாட் இஸ் மல்டிவேரியட் டெக்னிக்ஸ் அதோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தாவே that is more than enough. So what I will suggest is I would suggest you to concentrate in these two areas in unit 1. ரைட், அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் மிஸ்ஸிங் டேட்டாவை எப்படி அப்ரோச் பண்ணலாம். இந்த மிஸ்ஸிங் டேட்டா அப்ரோச் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும், அல்காரிதம்ஸ் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பா பாருங்க. ரைட், சோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் as well as testing the assumption of multivariate analysis இத பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் யூனிட், இந்த தேர்ட் யூனிட்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸோ இல்ல அப்ளிகேஷன் ஓரியன்டட் क्वेश्चंस வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. even though it is an elective subject because you will study about multiple linear regression analysis. linear analysis என்ன, multiple linear analysis என்ன, அத வந்து எப்படி டிஃபரண்ட் டேட்டாஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி படிப்பீங்க. so this is very important question. and similarly பாத்தீங்கன்னா approach to factor analysis and validation of the model இதெல்லாமே ரொம்ப key areas. so யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அதனால எந்த டாபிக்ஸ் எந்த ரெண்டு டாபிக்ஸ் வேணா கேட்கலாம். சோ இதுல once again confirmatory factor analysis and equation modeling and mediation models இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான key areas. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் longitudinal studies நீ எல்லாத்தையும் பார்க்கிறது நல்லது. பிகாஸ் ஒரு சைடு ப்ராப்ளம் கேட்டாலும் டெஃபினட்டா உன்னால இன்னொரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், கிளஸ்டர் அனாலிசிஸ் அண்ட் சிமிலர்லி மல்டிபிள் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் எங்கெல்லாம் அனாலிசிஸ் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா படிச்சுக்கோங்க இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ரைட், அண்ட் ப்ராபப்லி இது வந்து ரொம்ப ரொம்ப புது சப்ஜெக்ட். ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி வரணும்னு இன்னும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐடியா இருக்காது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற ஏரியாஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அண்ட் எங்கெல்லாம் ஒன்னால வந்து ஒரு ஒரு ரெக்ரெஷன் மாடலிங் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டேட்டாக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷுவலைஸோட படிச்சீங்க அப்படின்னா क्वेश्चन பேப்பர் எப்படி வந்தாலும் உன்னால போல்டா ஃபேஸ் பண்ண முடியும். ரைட், சோ ரெஃபரன்ஸ் புக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா you have given 4 reference books. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா I have given 2 books. ரெண்டு books வந்து உனக்கு வந்து டவுன்லோடபிள் லிங்கா கொடுத்திருக்கேன். தட் இஸ் இந்த ஜோசப் ஹெச் இந்த புக்கும்
right? And similarly, this book also I have given as a downloadable link. கண்டிப்பா இந்த books யூஸ் பண்ணி படிங்க. அந்த புக்ஸ்ல பின்னாடி ப்ராப்ளம்ஸோ இல்ல ஏதோ கேஸ் ஸ்டடியோ டேட்டா அனாலிசிஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா படிங்க. ஏன்னா அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும், ரைட்? அண்ட் we will start question wise discussion. Unit wise discussion பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னோம் அதே தான் இங்க கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லயும் சொல்ல போறேன், ரைட்? பிகாஸ் இட்ஸ் வெரி சிம்பிள் சிலபஸ். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மல்டிவேரியட் டெக்னிக்ஸ், யூனிவேரியட், பைவேரியட்னா என்ன, similarly guidelines for multivariate analysis and interpretation, this is very important question. And similarly unit 2 la collection of data and similarly testing the assumption of multivariate analysis, ரெண்டு क्वेश्चन கண்டிப்பா படிங்க, right? Because collection of data la you can expect an application oriented question. And similarly unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா as I said before, இந்த linear analysis, factor analysis லாம் நல்லா படிங்க, so that parallel problem வந்தா கூட டெஃபினட்டா இந்த மூணு क्वेश्चन படிச்சிருந்தீங்கன்னா உங்களால ஷோர் ஷாட்டா ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பா மூணு क्वेश्चन படிச்சிருங்க யூனிட் 3 ல, ரைட்? சோ மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் அனாலிசிஸ், ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன், அப்ரோச் டு ஃபேக்டர் அனாலிசிஸ். அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் and as well as mediation models and moderation models, right? இந்த ரெண்டு மாடல்ஸும் கண்டிப்பா படிங்க, ரைட்? அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் discrete analysis, logistic regression and cluster analysis, right? So இந்த analysis எல்லாமே கண்டிப்பா படிங்க. As I said before, இந்த மூணு क्वेश्चन ஷூர் ஷாட்டா படிங்க. There are chances that you can have split ups and as well as problems, right? So understand this analysis, modeling, everything, so that question எப்படி வந்தாலும் you can able to face it, right? So today what we have seen is we have seen important questions for multivariate data analysis. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you. Thank you students. Thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.